பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் தமிழியல் கலைக்களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் MP சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நூல் குறித்து பேசிய ப. சிதம்பரம், சினிமாவுக்கு செலவிடும் தொகையை விட புத்தகம் வாங்கும் செலவு குறைவு என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சு. வெங்கடேசன், கடந்த 5 தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை கூட இந்த தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை என தெரிவித்தார். போன சட்டமன்றத்தை விட தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 21 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்கு. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அது 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. அதற்கு முன்பு 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏறக்குறைய 40 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தால் இந்த முறை 21 லட்சம் வாக்குகள் தான் குறைந்திருக்கு. சதவிகித உயர்வு என்பதற்கு காரணம் SIR. மற்றபடி சராசரி உயர்வு என்னவோ அதுதான் பிரதிபலித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டின் சராசரியை கூட இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கவில்லை என்பதை தான் பார்க்கிறேன். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் LPG சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலைமையால் அப்பகுதியில் வாழ்வாதார சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலிண்டர் கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் காரணமாக வணிக செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டதாக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். மேலும் விநியோக முகவர்கள் மற்றும் தொழிலாளர்களும் வேலை இழப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் இரவு விருந்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அவசரமாக வெளியேற்றப்பட்டார். நிகழ்ச்சி நடைபெற்ற நட்சத்திர ஹோட்டலில் திடீரென பலமான துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதை அடுத்து அதிபர், அவரது மனைவி மற்றும் மற்ற தலைவர்களை அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதிபருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் இது தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Stay back! Stay back! Oh my God. போர் மேகங்களுக்கு நடுவே ஒரு வசந்தம் போல காசாவில் 300 ஜோடிகள் மன வாழ்க்கையில் இணைந்தனர். பொருளாதார தடையால் தள்ளி போடப்பட்ட திருமணங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவுடன் கேலண்ட் நைட் ஃப்ரீ திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டன. 20,000 பேர் திரண்டிருந்த விழாவில் பாலஸ்தீன பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பாதிக்கப்பட்ட மக்களின் சமூக நிலைத்தன்மைக்காகவும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அமீரகம் நீட்டியுள்ள இந்த உதவிக்கரம் காசா மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நதி அணை கடும் வெயிலால் வறண்டு வருகிறது. 85 அடி உயரம் கொண்ட அணையில் நீர்மட்டம் 32 அடியாக சரிந்துள்ள நிலையில் நீர்வரத்து வெறும் 10 கனஅடியாக குறைந்து அணை குட்டை போல காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். சென்னையில் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, திருவாய் கண்டிகை, செம்பரம்பாக்கம் மற்றும் வீராணம் ஏரிகளிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 13.22 TMC என்ற நிலையில் தற்போது 9 TMC தண்ணீர், அதாவது 68.56% இருப்பு உள்ளது. இந்த நீர் இருப்பு சென்னையின் குடிநீர் தேவையை சுமார் 9 மாதங்கள் சமாளிக்க போதுமானதாக இருக்கும் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மன்னம்பந்தல் வாக்கு எண்ணும் மையத்தில் CCTV கேமராக்கள் 3 மணி நேரம் தாமதமாக ஓடுவதாக கூறி பல்வேறு கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
குளறுபடிகளை மறைக்க செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பதாக வேட்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் பீன்ஸ் விலை கிலோ 50 ரூபாய் குறைந்து 120 ரூபாய்க்கும், தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்து 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல மற்ற காய்கறிகளும் கிலோவுக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. சென்னை காசிமேடு சந்தையில் மீன் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாத நிலையில் சிறிய வகை ஃபைபர் படகுகள் மூலம் குறைந்த அளவிலேயே மீன்கள் வருகின்றன. வரத்து குறைவால் மீன்களின் விலை உயர்ந்திருந்த போதிலும் அசைவ பிரியர்கள் காசிமேடு சந்தையில் திரண்டு மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். வஞ்சிர மீன் கிலோ 1300 ரூபாய்க்கும், சீலா மீன் 600 ரூபாய்க்கும், கொடுவா 870 ரூபாய்க்கும் விற்பனையானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூச்சி தாக்குதலால் மாங்காய் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மகசூல் பாதிப்பால் பல விவசாயிகள் மாமரங்களை அழித்து மாற்றுப் பயிருக்கு மாறி வருகின்றனர். போச்சம்பள்ளியை அடுத்த என் தட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பால தண்டாயுதம் என்ற விவசாயி தனது 2 ஏக்கரில் இருந்த 150 மாமரங்களை வெட்டி அகற்றி வருகிறார். ஆண்டுக்கு 5% விவசாயிகள் மாமரங்களை அழித்துவிட்டு மாற்றுப் பயிருக்கு மாறி வருவதாகவும், இன்னும் 10 ஆண்டுகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாமரங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த சில வருடங்களா மாங்காய் விலை இல்லாமல் போனதுனால நாங்கள் இப்போ மாமரம் 2 ஏக்கரில் இருக்கிறது வெட்டி எடுத்துட்டு நாங்கள் வேற பயிர் நடுங்க. சுத்தமாகவே 5 வருஷத்துக்கு மேலே சுத்தமாகவே மாங்காயில் ஒரே பர்சன்டேஜ் கூட லாபம்ன்றது எதுவுமே இல்லை. கடந்த ஆண்டு நிறைய ஒரு 3000-4000 ஹெக்டேர் சாகுபடி அறுத்துட்டு மாற்று விவசாயத்துக்கு போனாங்க. 42,000 ஹெக்டேர் முன்ன வருஷம் 32,000 ஹெக்டேர் வந்தது. இந்த வருஷம் கண்டிப்பா 30,000க்குள்ள இருக்கும். ஏன் தமிழக அரசு மா விவசாயம் புறக்கணிக்குது? இது வேணும்னா மாங்கனி நகரத்தை காப்பாத்தினா போர்க்கால அடிப்படையில அதுக்குன்னு ஒரு தனி ஆணையம் அமைத்து விலை நிர்ணயம் செய்து உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி நகரத்தை காப்பாத்திக்கணும் தான் நாங்க கேட்டுருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை பெருவிழா 7ஆம் நாளில் சுவாமியும் அம்மனும் நந்திகேஸ்வரர் மற்றும் யாழி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும், மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் உலா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழா 5ஆம் நாள் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வெள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி மலைக்கோயில் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சுவாமி வீதி உலாவின் போது பக்தர்களின் காவடி ஆட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் ராஜ சீர்வரிசையாக முருகப்பெருமானுக்கு பட்டாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சென்னையில் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர் மற்றும் புறநகர பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 13.22 டிஎம்சி என்ற நிலையில் தற்போது 9 டிஎம்சி தண்ணீர், அதாவது 68.656 விழுக்காடு இருப்பு உள்ளது. இந்த நீர் இருப்பு சென்னையின் குடிநீர் தேவையை சுமார் 9 மாதங்கள் சமாளிக்க போதுமானதாக இருக்கும் என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் கூறினர். சீனாவைச் சேர்ந்த 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் அரசு எடுத்துள்ளது. ஈரானின் முக்கிய வருவாய் ஆதாரமாக விளங்கும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலும் முடக்கும் நோக்கில் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது.
கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் சாமி ஊர்வலத்தின் போது நடைபாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. கரூரில் 1 லட்சம் புத்தகங்களுடன் கோடை அறிவு திருவிழா தொடங்கியது. இந்த புத்தக விழாவில் 50 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வரலாறு முதல் வாட்ஸ்அப் தத்துவம் வரை, பெரியார் முதல் ஹாரி பாட்டர் வரை என அனைத்து வகையான புத்தகங்கள் இடம்பெற்றன. தமிழ் சொற்கள் ஆங்கிலத்தில் மாறும் வசதியுடைய மேஜிக் புத்தகம் சிறார்களை கவர்ந்துள்ளது. மே 5ஆம் தேதி வரை இந்த புத்தக விழா நடைபெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். BGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.